Glory to Jesus. தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் நடத்துவாராக. சரி, இன்றைக்கான ஜீவ ஓட்டம் நம்ம தியானிக்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எப்போ தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் விரும்புகிறதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார் என்றால், மேல உள்ள வார்த்தையில கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும். முதலாவது, தேவனுக்குள்ள நீங்களும் நானும் நிலைத்து நிற்க வேண்டும். தேவனுக்குள்ள நீங்களும் நானும் அவருடைய அன்பில இன்னும் அதிகமாய் பலப்பட வேண்டும். இரண்டாவது பகுதி, என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். நம்ம நிறைய நேரங்கள்ல சபைக்கு போகும்போது மட்டும்தான் கையில பைபிள் எடுத்துட்டு போகக்கூடாது. சபைக்கு போகும்போது மட்டும்தான் அங்க போய் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கிறதும் கேட்கிறதுமாக அல்ல. தேவனுடைய அன்புக்குள்ளே எப்போதும் நிலைத்திருக்கிறவர்களும் தேவனுடைய வார்த்தைகளை தங்கள் இருதயத்திலே எப்போதும் தியானித்துக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எல்லாருக்கும் தேவன் செய்ய முடியாது, எல்லாருக்கும் தேவன் செய்கிறதும் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, யாரெல்லாம் கர்த்தரை அதிகமாய் உறுதியாய் பிடித்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை தங்கள் இருதயத்திலே வைத்து அவைகளின்படி செய்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் அதிகமாய் தியானிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கேட்டுக்கொள்வதை செய்வதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்க கேட்கும்போது நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு காரியத்தை சிந்திக்கணும். நான் எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி இருக்கிறேன்? எனக்கும் தேவனுக்கும் இடையில என்னுடைய உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? எனக்கும் என் தேவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு பலமுள்ளதா இருக்கிறதா, இல்ல பலவீனமா இருக்கிறதா? ஏதாவது தேவை வரும்போதுதான், ஏதாகிலும் நெருக்கங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் வரும்போதுதான், ஏதாகிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கள் வரும்போதுதான் கர்த்தரை அதிகமா நெருங்குறோம். அப்படி அல்ல. தேவனோடு கூட நெருங்கி நடங்க. அவருடைய வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்துல வைத்து அதை தியானித்துக் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் கேட்கிறதை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையில் எழுதப்படுவதாக. God bless you.